அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்ல, நேரடியா தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 43:14. ஆதியாகமம் 43:14. அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளையற்று போனவனை போல் இருப்பேன் என்றான். நல்லா கவனிக்கணும். ஈஸியா படிச்சிட்டோம், ஒண்ணுமே புரியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது நிறைய பேரால தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனமாக இருக்கிறது. இதுல ரெண்டு விதமா இருக்கும். ஒண்ணு, யாக்கோபு விசுவாசமா அனுப்புவாரு. ஒண்ணு, அவ்விசுவாசமா நானோ பிள்ளையற்று போனவனை போல் இருப்பேன் என்றான். அப்போ அவ்விசுவாசமும் இருக்கு, விசுவாசமும் இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு சில காரியங்கள் பார்க்க போறோம். நம்ம அந்த வேத ஆதாரத்தோட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இந்த நேரம் ஆகும். அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியம் மட்டும் சொல்றேன். நல்லா கவனிங்க. யாக்கோபுக்கு மொத்தமாக தெரியும் 13 பசங்க, அதுல 12 பசங்க வந்து ஆம்பளை பசங்க, ஒரே ஒரு பெண். சரியா? அதுல யாரு மேல ரொம்ப அன்பா இருந்தார் அப்படின்னா யாக்கோபு யோசேப்பு பென்யமீன் மேல ரொம்ப அன்பா இருந்தாரு. யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வருது, கனவு, ட்ரீம். அதுல அவரை வணங்குற மாதிரி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவர் யாக்கோபு என்ன சொல்றாரு, நானும் உன்னோட அம்மாவும் உன்னோட மூத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை வணங்கணுமா அப்படின்னு கேட்டுருவார். அவருக்கு ஆவிக்குரிய ஞானம் இருந்திருக்கணும். ஆவிக்குரிய ஞானம் இருந்திருந்தா உன்னுடைய சொப்பனத்தை தேவன் காட்டியிருந்தால் அந்த வார்த்தையின்படி ஆக கடவது அப்படின்னு யாக்கோபு சொல்லி இருக்கணும். சொல்லல. மாம்சத்துல என்ன பண்ணார், அவரு யோசிச்சார். உங்களுக்கு இன்னும் எளிதா புரியணும்னா, ஆரம்பத்துல லேயால கட்டுறாரு இல்லையா, தேவன் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். வலுக்கட்டாயமா ராகேலையும் கட்டுறாரு. புரியுதா உங்களுக்கு? ரெண்டு விஷயம். அதனாலதான் யாக்கோபு அப்படின்னா எத்தன் அர்த்தம். இன்னும் உங்களுக்கு கிளியரா சொல்லணும் அப்படின்னா திருடன் அர்த்தம். ஏன்னா அந்த வார்த்தை இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், ஆண்டவர் பேர்லயும் விசுவாசம் இருக்கு, உலகத்து மேலயும் ஆசை இருக்கு. ஏன் லேயால தேவன் எனக்கு கொடுத்தாரு, தேவனுடைய ஈவு, அவர் கொடுத்ததை நான் பெற்றுக்கொண்டு திருப்தியாக போவேன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை என்ன பண்ணி இருக்கலாம், அவரு போயிருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்றாரு, ராகேல். அப்போ யாக்கோபுக்கு இரண்டு விதமான இருதயமும் இரண்டு விதமான சிந்தையும் இருந்தது. நமக்கு இரண்டு விதமான இருதயமும் இரண்டு விதமான சிந்தையும் இருக்கக்கூடாது. தேவன் அதை தான் இன்னைக்கு சொல்றாரு. அவரு விசுவாசமா ஒரு வார்த்தையை சொல்றாரு. யாரு? யாக்கோபு. என்ன சொல்றாரு, சரி போங்க, பென்யமீனையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு நீங்க பாருங்க. அந்த மனிதன் அங்க இருக்கிற உங்கள் மற்ற சகோதரனை பென்யமீனை உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ அமுச்சு விடவும் யாரா இருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வேதனை, பசங்களை அமிச்சிட்டா எனக்கு பிள்ளை இல்லாத ஆயிடுமே அப்படின்னு ஒரு வேதனை இருக்கு. யோசேப்பு என்ன சொல்றாருன்னா, நீங்க பென்யமீனை கூட்டிட்டு வந்தாதான் அப்படின்றவார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், அவரோட சொப்பனம் நிறைவேறும். நான் ஏன் ஆழமா போகல அப்படின்னா, இரவு நேரம் ஆயிடுச்சு. காலையில நேரம் இருக்கும் போதே கொஞ்ச நேரம் ஜாஸ்தியா எடுத்தா தெரியும் என்னென்ன ஆகும்னு. இரவுல நான் ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துட்டேன்னு வைங்க, அவ்வளவுதான். நான் அப்பவே நினைச்சேன் இன்னைக்கு காலையில வைக்கலான்னு நான் சொன்னேன், அம்மா கேட்கல, ஐயா கேட்கல. இரவு நேரத்துல அவங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஏமல போட்டுறாங்க, தம்பி 7:30 மணிக்குள்ள சாப்பிட்டுறாரு அப்படின்றதுக்காக தம்பிக்காக நாங்க பாக்குறோம் அப்படின்னு அந்த மாதிரியா இருக்கு. தெரியாதுன்னு இல்ல, தெரியும். ஆனா தேவனோட வார்த்தையை கேட்க எப்பவுமே நீங்க தயாரா இருங்க. அது ஜீவனுள்ள வார்த்தை. 10 நிமிஷம் பேசினாலும் போகும்போது நீங்க திருப்தியா போகணும்.
அதனாலதான் தேவன் இந்த வார்த்தையை கொடுத்தா, இருமனம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நறுமணம் வீசணும்னா இருமனம் இருக்கக்கூடாது. இத புரிஞ்சுக்கோங்க. இதுதான் தேவன் உங்களுக்கு தரக்கூடிய தலைப்பு. அவருடைய நறுமணம் வீச வேண்டுமானால் யாக்கோபை போல இருமனம் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா, சங்கீதம் 37:5 வாசிங்க. சங்கீதம் 37:5. வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இரு, அவரே காரியத்தை வாய்க்க. இந்த நம்பிக்கை யாக்கோபுக்கு இல்ல. வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, காரியத்தை. வழியை கர்த்தருக்கு கொடுத்து வீடு, அவரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்திருந்தா, நீங்க போங்கப்பா தேவன் நடத்துவாரு, எனக்கு பிள்ளை இல்லைனாலும் பரவாயில்ல, அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கணும். எல்லாருமே ஒன்றாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபின் இன்னும் இந்த வேற ஒரு காரியம் பண்ணாரு. ஏசா பசியோட வராரு வீட்டுக்கு, சரியா? அதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும், நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. பசியோட வராரு யாரு? ஏசா. ஏசா யாரு? யாக்கோபோட தம்பின்னு சொல்லக்கூடாது, அண்ணன். கொஞ்சம் நான் அதை கேப் விட்டுட்டா தம்பின்றுவோம் நம்ம. மூத்தவர். நல்லா பாருங்க, அவர் வராரு, பசியா இருக்கிறேன், ஆகாரம் இருக்கா? நான் ஆகாரத்தை கொடுக்குறேன். இந்த சேஷ்ட புத்திர பாகம் இருக்கு பாத்தியா, மூத்த பையன் அப்படின்ற ஸ்தானம் இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. இவருக்கு பசி இல்லையா, அந்த நேரத்துல எதுவும் இது பண்ண முடியும், சரி கொடுத்துடுறேன். ஆதியும் படிச்சுக்கிட்டாரா, அதனாலதான் அவர் பேரு எத்தன். அப்போ இவருக்கு தேவன் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா இவர் என்ன பண்ணிருக்கணும், அதை கேட்டிருக்க மாட்டாரு. நான் என் ஸ்தானத்துல இருப்பேன், எனக்கு உண்டானதை தேவன் கொடுப்பார். இளைய பிள்ளையாவே இருந்தாலும் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர்ன்ற நம்பிக்கை இருந்திருக்கணும். ஆனா கூட கொஞ்சம் அவங்க அம்மா அவனா பண்ணாங்க, செல்ல பிள்ளை இல்லையா. ஈசாக்கு ஏசாவை பிடிக்கும், இவங்க ரெபேக்காக்கு யாரை பிடிக்கும்? நான் இவங்கள சொல்லல, அங்க சொல்றேன், நான் அவங்கள சொல்றேன். நான் அவங்களுக்கு யாக்கோபு பிடிக்கும். நல்லா கவனிங்க. அப்போ நல்லா கவனிங்க, யாக்கோபு அவங்க அம்மாவோட பேச்சும் கேட்டிருக்க கூடாது, தேவனோட பேச்சு தான் நான் கேட்கணும். ஏன்னா அவங்க சொல்ற பிளான்லாம் பாருங்க. இப்போ அவரு கொஞ்சம் இதுவா இருக்காரு, பார்வை இழந்து இருக்கிறாரு, நீ போயிட்டு எல்லாம் ஆசீர்வாதத்தை வாங்கிடு, அந்த தோல் அது போட்டு, அவருக்கு முடியெல்லாம் இருக்கும் இல்லையா, ரோமங்கள் இருக்கும், முடியெல்லாம் போட்டு எல்லாம் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரு. அப்புறமா ஈசாக்கு, இவர் ஏசா வராரு, எனக்கு ஆசீர்வாதம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீ இல்லையாப்பா அதுன்றாரு. இப்போ யாக்கோபு தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், வாங்கிட்டான். இதுலன்னா ஏசாக்கு ரொம்ப கோபம் ஆயிடும். அதுக்கப்புறம் தப்பிச்சு போனவர் யார்? யாக்கோபு. அங்க போயிட்டு லாபான் கிட்ட, அதுக்கப்புறமா லேயால், ராகேல். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஏசாவை பார்க்க வருவாரு, 3 பாகங்களா பிரிஞ்சு இவர் பின்னாடி இருப்பாரு. யாரு? யாக்கோபு. வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். பின்னாடி இருப்பார், ஏன்னா இவனுக்கு பயம், எங்க ஏசா ஏதாச்சும் பண்ணிடுவாரோன்னு. ஆனா நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து அப்படியே வேற்றுமைப்படுத்தி பாக்குறவரெல்லாம் இல்ல. ஏசா அவனை கட்டி தழுவும்படியாக வைத்தார். உங்களுடைய சொந்தங்களா இருக்கட்டும், உங்களுடைய சகோதரர் யாராச்சும் விரோதம் எழும்புறாங்களா, அவங்களே உங்களை கட்டி தழுவும்படியாக தேவன் செய்வார். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது, தேவனுடைய சேனை எனக்கு பாதுகாப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதற்கு மக்னாயும் சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரு பேர் வைக்கிறாரு. அதெல்லாம் இருக்கு நம்பிக்கை. ஆனா இந்த இடத்துல அவ்விசுவாசம் இருந்ததுனாலதான் அந்த வார்த்தை இருக்கு. நல்லா பாருங்க, நானும் பிள்ளையற்று போனவனை போல் இருப்பேன் என்றான். அப்போ நல்லா பாருங்க, ஒருத்தவங்க போறாங்க, நல்லா கவனி, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். உங்களோட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுறீங்க, உங்களுக்கு ரொம்ப ஜுரம். ஆனா உங்களுக்கு என்ன ஆசை தெரியுமா? பையன் இருந்தா எனக்கு ஒத்தாசையா இருப்பானே. சரிப்பா நீ போ, இருந்தாலும் கொஞ்சம் ஜுரமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, எனக்கு போற மைண்ட் செட்டே போயிடுச்சுமா, நான் இன்னைக்கு போல, உங்க கூடயே இருந்துட்டு. ஏன்னா நீங்க எங்கேயாச்சும் அனுப்பிச்சு விடுவீங்க. அப்ப என்ன ஆகுது, 2 விதமா சொல்றீங்க. ஒண்ணு போங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன சொல்றீங்க, அதே மாதிரிதான் இவ்வளவு சொல்றாரு பாருங்க. இப்போ வாசிங்க, புரியும் உங்களுக்கு. அந்த மனிதன் அங்க இருக்கிற மேல் வாசனம் வாசிங்க.
மறுபடியும் போங்கள். இவங்க ஃபர்ஸ்ட் போயிருப்பாங்க. அப்ப போகும்போது என்ன பண்ணி, உங்களுக்கு ஒரு இன்னொரு சகோதரன் இருப்பானே பென்யமீன், அவனையும் கூட்டிட்டு வாங்கன்னு வாங்க. அப்பதான் இவர் என்ன பண்ணுவாரு, பென்யமீனை கூட்டு வரதுக்கு எல்லாரும் வருவாங்க. அப்ப இவரை கூட்டிட்டு போங்கள், மறுபடியும் கூட்டிட்டு பொங்கல் சொல்லுவாங்க. அந்த மனிதன் அங்க இருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இது வரைக்கும் முடிச்சிருக்கலாம் இல்லையா? அவரு இது வரைக்கும் முடிச்சிருக்கலாம். நானும் வாசிங்க, நானும் என்றான். இத சொல்லிடுறார். இதுதான் ப்ராப்ளமே ஆகுறது. நிறைய பேர் என்கிட்ட கேள்வி வந்து கேட்டதுமே அதான். இப்ப நம்ம பசங்க கிட்ட நான் வந்து கேள்வி கேட்கறத பார்த்துட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க கேள்வி. அதுல மையமாக கேட்கப்பட்ட கேள்வி இதுதான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு என்ன நம்ம தியானிச்சோமோ அதை வீட்டுக்கு சென்று வாசிச்சு பார்க்கணும். நம்ம நீதிமொழிகள் எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4:5. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4:5. இந்த நம்பிக்கை யாக்கோபுக்கு இருந்ததா? சில நேரங்கள்ல இருந்து, சில நேரங்கள்ல இல்ல. அப்போ உங்களோட வாழ்க்கையில கர்த்தருடைய நறுமணம் வீச வேண்டுமானால் நம்பிக்கை இருக்க வேண்டும். இதை எழுதிக்கங்க. முதல் விஷயம் இருமனமா இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? இருமனமா இருந்தாதான் இருமாப்பு வரும். 1. 2 என்ன இருக்கக்கூடாது? அவநம்பிக்கை, அதாவது தேவன் மேல நம்பிக்கை அற்று போன நிலை இருக்கக்கூடாது. நீங்களும் நம்பிக்கையா இருக்கணும். எவ்வளவு நம்பிக்கையா இருக்கணும்? முழு நம்பிக்கையா இருக்கணும். அவர் பேரில் நான் நம்பிக்கையா இருப்பேன், என்னுடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய இருதயத்தை குழப்பம் ஆளுகை செய்யணுமா, நம்பிக்கை ஆளுகை செய்யணுமா? ஆனா யாக்கோபோட இருதயத்துல குழப்பம் தான் ஆளுகை செஞ்சுது. இப்ப 3:4 வாசிங்க. அதனாலே தேவனுடைய தயவும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் இருந்து யார நினைக்கணுமா? உன் வழிகள் எல்லாம் அவரே நினைத்துக்கொள். நான் எவ்வளோ கடன் பட்டு இருக்கேன், தேவன் என்ன எப்படி நடத்துவாரு அப்படின்னு நடத்துவாரு. எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் அவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா நடத்துவாரு. இக்கட்டான சூழ்நிலையா இருக்கே, அவர் மாற்றுவார். பெரிய தண்ணீரை கடக்க வேண்டியதா இருக்கே, அவர் மாற்றுவார். யார் மேல நம்பிக்கையா இருக்கணும்? அவர் மேலதான் நம்பிக்கையா இருக்கணும். அப்பொழுது அவர் உன் பாதைகளை, இப்ப இத வாசிட்டு 37:5 வாசிங்க. சங்கீதம். யார நினைச்சுக்கணுமா? நம்மளோட நினைப்பெல்லாம் அப்படி இருக்கா? நீங்க போனீங்க, அங்க போயிட்டு தேவன் அற்புதமா கூட்டி கொண்டு வந்தார். தேவனுடைய நினைப்பா நீங்க போனதுனாலதான் எனக்கு தெரியாது, ஆனா நான் நம்புறேன் தேவனுடைய நினைப்பாதான் போயிருப்பீங்கன்னு. அதனால்தான் பாதுகாப்பா கொண்டு போயிட்டு உங்களை எப்படி கொண்டு வந்து சேர்த்தாரு. எப்போ வந்திருப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு விடிய காலம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரு கொண்டு வந்தது? இருளா இருக்கே, நாங்க நினைக்கிறது வந்துருமோ அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த இருளிலும் அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறதுனால அந்த வழியை அவர் ஆயத்தம் பண்ணுவார். மறுபடியும் வாசிங்க அத. 37:5. 37:5. அதான் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, அவர் உங்களோட காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த நம்பிக்கை யாக்கோபுக்கு இல்ல. அவருக்கு இருதயம் முழுவதுமே குழப்பம் இருந்தது. அதனாலதான் அவர் சொல்றாரு, அந்த மனிதன் வாசிங்க 43:14 ஆதியாகமம். அவரே சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. இந்த நம்பிக்கை இருந்தது இல்லையா? இந்த நம்பிக்கை இருந்தவருக்கு என்னோட பிள்ளைகளை என்னோடு ஒன்றாகும்படி தேவன் செய்வார் நம்பிக்கை இருந்திருக்கணும்.
அந்த நம்பிக்கை இல்லாம தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. இப்போ சங்கீதம் 37:4 வாசிங்க. இருதயத்தின் வேண்டுதல்கள் நம்ம வாயில பேசுறது இல்ல, வாயில பேசுறது நம்ம வாயினால விட்ட அறிக்கையை பிசாசம் கவனிப்பான். அதனாலதான் வாயினால ஒரு வார்த்தையை தவறி கூட விட்டுறக்கூடாது. அறிக்கை அவர்கிட்ட தான் கொடுக்கணும். புரியுதுங்களா? அதோட ஒரு முக்கியமான அறிக்கை அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா வக்கீல் கிட்ட போகும், அதை எல்லாரும் முன்னாடி என்ன பண்ண மாட்டாரு, அவர் போயிட்டு கொடுக்க மாட்டாரு. நியாயாதிபதி கிட்ட கொடுக்கணும்னா அவர்கிட்ட தான் கொடுக்கணும். நம்ம நியாயாதிபதி யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்ம என்ன பண்றோம், நம்மளே பிரிச்சு வாசிச்சிடறோம். நமக்கு என்னவோ அது தேவன்கிட்ட கொடுத்துடணும். வாயினால் அறிக்கை செய்வதை விட இருதயத்துல நம்ம அறிக்கை செய்யறதுதான் மிகவும் முக்கியமானது. மறுபடியும் வாசிங்க, 4 வாசிட்டு 5 வாசிங்க. துக்கம் கொண்டாடி கொண்டே இருன்றா, அந்த மாதிரி இருக்கா? துக்கம் கொண்டாடி கொண்டே இரு அப்படின்னு இருக்கா? என்ன இருக்கு? சாதாரண மகிழ்ச்சி இல்ல, மன மகிழ்ச்சியாயிரு. இன்று தேவன் சொல்ற ஒரு விஷயம், நீங்கள் இருமனமா இல்லாமல் அவர் மேல் முழு நம்பிக்கையை கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தை தான். என்ன வார்த்தை? உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை வருத்துங்க. இப்ப 5 வாசிங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் ஒரு சின்ன சாட்சியோட முடிச்சிடுறேன். நம்ம எல்லாரும் பார்த்துட்டு ஆரம்பத்துல நல்லா ஒரு கொழுத்த கன்று போல நல்லா இருந்த சாம் தம்பியா ஒல்லி ஆயிட்டாரு, நிறைய கேள்வி வருது. ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும் அந்த கேள்விக்கு என்ன விடைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். எந்த சூழ்நிலையில தேவன் கொண்டு போறாருன்னு எனக்கு தெரியும். விரைவில் ஒரு மிகப்பெரிய சாட்சி இருக்கு, நான் அதை சொல்ல போறேன். அப்போ உங்களுக்கு புரியும் இதனாலதான் அப்படின்னு. நம்ம ஒல்லியா இருந்தா கூடிய சீக்கிரம் என்ன ஆகலாம், குண்டாகலாம், அது மாறும். தேவனோட வார்த்தையும் அவர் தந்த வரமும் ஒரு நாளும் மாறாது. அதனாலதான் சில நேரங்களில் வாய் தெரியாத யாராச்சும் கேட்டாங்கன்னா வந்து சிரிச்சுட்டு விட்டுருவேன். ஏன் ஒல்லி ஆயிட்டாருன்னா சிரிச்சுட்டு விட்டுருவேன். எனக்கு தெரியும் ஏன்னு. சில விஷயங்களை மறைக்கணும். அப்படி மறைச்சாதான் தேவன் அது சாட்சியா வெளிப்படுத்துவார். அதை சொல்லணும் அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தகுந்த காலம் வரும். ஏன்னா அவர் மேலதான் நம்பிக்கையா இருக்கேன். யாருமே இல்லாத போது தேவன் தான் நடத்திட்டு வந்தார். நானும் என்னோட வாழ்க்கையில நினைச்சு பார்த்தேன், பா என்னோட வாழ்க்கையில ஏன் நீங்க ஒரு தோழர்கள் கூட வைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். நிறைய தோழர்கள் உன்னோடு இருந்தா நான் உன்னோடு உறவாட முடியாதுப்பா. அதனாலதான்ப்பா எல்லாரையும் உங்ககிட்ட இருந்து வந்து பிரிச்சேன். உன்னை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கல, உங்ககிட்ட இருந்து அவங்கள பிரிச்சேன். வித்தியாசம் இருக்கு, நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் தேவன் தகுந்த காலத்துல சரியான காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். அவரு என்ன செய்யறாரோ, செய்ய நினைக்கிறாரோ நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, ஆனா சரியா செய்வார். ஆனா ஒண்ணு மட்டும் நம்பிக்கையா இருந்தேன், என்னோட மாம்சத்தின் மேல நான் சாரவே கூடாது, யாக்கோபை போல இருக்கக்கூடாது, இருமனமா இருக்கக்கூடாது. அவருக்குள்ள ஒரு மனமா இருந்தாதான் அவரோட ஆவிக்குரிய நறுமணம் வீசும். அப்போ நீங்க விரைந்து வீட்டுக்கு போகும்போது ஆவிக்குரிய நறுமணத்தோட தான் போவீங்க. விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்களுடைய ஜீவனை காப்பாற்ற அவர் இருக்கிறாருன்னு நம்பிக்கையோடு இருங்க. உங்களோட பாதையில வாதை வந்தாலும் உங்களை பாதுகாக்க தேவன் இருக்கிறார். குழப்பத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. இன்று இரவு உங்களுக்கு தூக்கம் நன்றாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருக்குமே சில நேரங்கள்ல தூங்க முடியாது, மன அழுத்தம் இருக்கும். மன அழுத்தம் இருந்தாலே தூங்க முடியாது. உங்களுக்கு மனதுக்கு ஒரு சுகமான ஒரு தூக்கத்தையும் உங்களுக்கு மாம்சத்துக்கு ஒரு சுகமான ஒரு தூக்கத்தையும் தேவன் கொடுக்க அவராக இருக்கிறார். கண்டிப்பா கொடுப்பார். அதனால இந்த வார்த்தை தேவன் தரவா அந்த ஒரு வார்த்தையாதான் உங்களுடைய இருதயத்துல கேளுங்க. என்ன வேணுமோ கேட்டுட்டு விட்டுறாதீங்க. இங்க எழுதிடுறோம் இல்லையா, என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதிடுறோம், அது தெளிவா இருக்கும். அப்ப ஐயா கேட்டாலும் புரட்டிட்டு இந்த தேதி தம்பி சொல்லிட்டாரு இதுதான் வார்த்தைன்னு சொல்லிடுவோம். இருதயத்துல இருக்கணும். இருதயத்துல வார்த்தை இருந்தாதான் அந்த வார்த்தை நம்மை விட்டு விலகாது. அது ஒரு நாளும் விட்டு விலக கூடாதுன்னா அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழணும். யாரு பேசினாலும் சரி. 2 விஷயத்த மட்டும் பாருங்க,
அவங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வேதத்தை தாண்டி இருக்கிறதா? வேதத்தை தாண்டி இருந்தா கேட்காதீங்க. வேதத்துக்கு உள்ளடங்கி அதுக்குள்ள அவங்க முடிச்சாங்கன்னா அதான் தேவனோட ஆளுகை. ஆவியானோரோட வழி நடத்துதல் எங்க இருக்கோ அதை நீங்க மாம்சத்துல புரிஞ்சுக்க மாட்டீங்க, ஆவியில புரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தை கண்டிப்பாக உங்களுக்கு போய் சேர்ந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். சோர்ந்து போகாதீங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போயிட்டு ஒரு மாதிரி இருக்காதீங்க. சில நேரத்துல நீங்க நினைச்சு பார்க்கலாம், மழை பெய்யாத நாட்கள் எங்களுக்கு குளிர்காற்று வருமானம் வரும். அதனாலதான் தேவன் இந்த பாட்டை எழுத வைத்தார். மழை பெய்யாத நாட்கள் குளிர்காற்று வருமா, என் வாழ்வில் வந்தது உம்மாலே. வெயில் பற்றி எரிந்தும் பனித்தூறல் போல சாரல்கள் சேர்ந்தது என் மேலே. எப்படி தெரியுமா நம்ம கேள்வி கேட்போம்? பா, நீங்க என்ன போட்டு பயங்கரமா செம்மடி அடிச்சிடுறீங்கப்பா, வலிக்குதுப்பா அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். நான் எப்படி நம்ம கேட்டேன், குயவன் நீர் அடிக்கும் போது வலிக்கும் என்று நினைத்தேன், என்னை அழகாய் வணைந்து வரைந்தீர். அப்படிதான் கேட்டேன். எப்படி? குயவன் நீர் அடிக்கும் போது வலிக்கும் என்று நினைத்தேன், என்னை அழகாய் வணைந்து வரைந்தீர். அடிக்கிறார் அப்படின்னாலே அவர் அழகா வணைந்து வரைய போறாருன்னு அர்த்தம். அதனாலதான் குயவன் கையில் உள்ள களிமண் நாங்களையா, உடைப்பதும் அடிப்பதும் உருவாக்கி மகிழ்வதும் உம் சித்தம் தானையா. கேள்வி கேட்க முடியாதையா, நாங்கள் களிமண்ணு தானையா. உம்மை கேள்வி கேட்க முடியாதையா, நாங்கள் களிமண்ணு தானையா. பரிகாரியே பரிகாரியே கண்ணோக்கி பாரும் தேவா, ஞானமாய் உலகை படைத்தவரே, சாயலால் எம்மை உருவாக்கினீர். இந்த களிமண்ணுக்காக கதறுகிறேன், அவள் காயத்தை ஆற்றிடும் பரிகாரியே. யார் பரிகாரி? அவர்தான் பரிகாரி. நம்மெல்லாம் களிமண். அவருக்கு தெரியும் நம்மளை எப்படி அடிச்சா நம்ம நன்றா கனி கொடுப்போம், தேவனுக்கு தெரியும். அதனாலதான் அடிச்சுட்டே இருக்காரு. சும்மா ஏதோ பாடல் நம்ம கேட்கிறோம், இனிமையா இருக்கேன்னு கேட்டக்கூடாது, வார்த்தைகள். அதனாலதான் பாசம் வைத்த பாவமோ பல முறை குமருது. உங்களோட வாழ்க்கையில நீங்க தாண்டிதான் இருப்பீங்க. நீங்க இருமனமா இல்லாம ஒரு மனத்தோட எல்லாரும் மேலே நீங்க அன்பா இருந்தீங்கன்னா என்ன தெரியுமா வரும்? ஏமாற்றம். பாசம் வைத்த பாவமோ பல முறை குமுறுதே, பட்டு போன நெஞ்சமே பனியாய் உருகுதே. வாழ்க்கையில் நடக்கிறது தான். எல்லாரும் ஒரு மாதிரி குப்பையில நம்மள போட்டுடுவாங்க. அந்த குப்பையில இருந்து யாருமே எடுக்க மாட்டாங்க நம்மள. அவர் தான் எடுத்தார். யாக்கோபுக்கு என்ன குப்பையில இருந்து கஷ்டத்துல இருந்து தூக்கி எடுத்த தேவன் என்னோட பிள்ளையையும் தூக்குவாரு அப்படின்ற விசுவாசம் இருந்தது. ஆனா அவரோட பிள்ளை சொப்பனத்தை சொன்ன உடனே அவர் ஏற்றுக்கொண்டு கேட்டு இருக்கணும். கேட்கல. அவரோட பிள்ளையோட வார்த்தையை அசட்டை பண்ணாரு. உலகத்துல இருக்க அப்பா நம்மள ஒரு மாதிரி நினைக்கலாம். பரலோக தந்தை நம்ம ஒரு நாள் எப்படி நினைக்க மாட்டாரு? சோர்ந்து போகும்படியா நினைக்கவே மாட்டாரு. அதனாலதான் உம்மை நம்பி இருக்கிறேன் இயேசுவே, என்னில் இரக்கமாயிடும் இயேசுவே. உயிரை கொடுத்து நான் நேசித்தோர்களோ என்னை உதறி தள்ளினார் குப்பையை போல. இந்த உலக பாசங்கள் அழிந்து போயிடும், அழியாத அன்புதான் இயேசுவே. என் அன்பை நான் உமக்காக கொடுப்பேனே, என் உயிரை நான் உமக்காக தருவேனே இயேசுவே. அன்பு அவருக்கு தான் கொடுக்கணும், உயிரை அவருக்கு தான் கொடுக்கணும்.
அப்படி கொடுத்தாதான் நம்மளோட வாழ்க்கையை அவர் மாற்றுவார், நம்மளோட பாதையை அவர் செவ்வாய்ப்படுத்த வல்லவராக இருக்கிறார். 3 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட முடிக்கிறேன் நானு. ஒன்று, ஒரு காலத்திலயும் இருமனமா இருக்காதீங்க. அப்படி நீங்க இருமனமா இருந்தா அவருடைய ஆவிக்குரிய நறுமணம் வீசாது. 2வது விஷயம், அவர் மேலேயே நம்பிக்கையா இருங்க, அவர் மேல மட்டும் நம்பிக்கையா இருங்க. 3வது ஒரு காரியம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நீங்க இவ்வாறு இருந்தா, 2 காரியத்தின்படி இருந்தா, இருமனமா இல்லாம அவரோட வார்த்தையின்படி கேட்டு அவர் மேல நம்பிக்கையா இருந்தா, நீங்க இருதயத்துல என்னென்ன கேட்டுக்கொள்றீங்களோ அதை தர வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வழிகளை அவர் செவ்வாய்ப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இப்ப திருப்தியா போங்க, திருப்தியா என்ன ஆகாரமோ சாப்பிடுங்க. ஏன்னா இந்த ஆகாரம் கிடைச்சிடுச்சு இல்லையா? எங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் கிடைத்து விட்டது, நாங்கள் திருப்தியா இருக்கணும்னு சொல்றவங்க மாத்திரம் கையில வருத்துங்க. ஆண்டவரோட வார்த்தைக்கு வீரியம் ஜாஸ்தி. ஊசி போட்டா அந்த வீரியம் கொஞ்ச நேரத்துல போயிடும், கொஞ்ச நேரம் இருக்கும், பெயின் கில்லர், அவ்வளவுதான். ஆனா இப்ப போட்டிருக்க பெயின் கில்லரு, இது பெயின் கில்லர் மட்டும் கிடையாது, உங்களோட சோகத்தை சாகடிக்கும், வேதனைகளை சாகடிக்கும், வியாகுலத்தை சாகடிக்கும். நீங்கள் சந்தோஷமாக தான் போவீர்கள். கண்களை மூடுங்கள்.